அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பெரிய பர்வதம் உங்களுக்கு முன்பாக சமபூமி ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு முன்பாக எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. எனக்கு முன்னால நீ சமபூமி ஆவாய்ன்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒருவேளை உங்க முன்னால நிற்கிற பர்வதத்தினுடைய வீரியங்கள் பெருசா இருக்கலாம், உயரம் பெருசா இருக்கலாம், பெரிய மலை மாதிரி நிற்கிற பிரச்சனை என்னாலலாம் மோத முடியாதுன்னு நீங்க பதுங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பர்வதங்கள் இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில சேதத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். யோசித்து பாருங்களேன், ஒரு பிரச்சனையை தொடர்ந்து நீங்க மோதி மோதி ஜெயிக்க முடியலன்ற ஒரு நிலைமை வரும்போது உங்களால் ஜெபிக்க முடியாமையும் போகும், வேதத்தை படிக்க முடியாமல் போகும், ஆலயத்துக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நம்ம செய்தி கேட்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் இவ்வளோ ஆண்டிற்காக நான் நிற்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்த தன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதற்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். எப்போல்லாம் நீங்க இந்த மாதிரி பிரச்சனையில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுதோ, இதெல்லாம் பிசாசு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஊழியம் செய்யவும் தடையாக கொண்டு வந்த பிரச்சனை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை மட்டும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த யுத்தத்தை நேற்று சொன்னேன், கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. சரி, கர்த்தரை முன்னிலைப்படுத்தியாச்சு, அவர் பார்த்து கொள்வார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் சில இருக்குதே, அவர் மேலே சார்ந்து கொள்ளணும்னு நான் நேற்று சொன்னேன். அவரை முன்னிலைப்படுத்தி அவர் மேலே சாஞ்சிக்கிட்டா அவர் பார்த்து கொள்வார். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஆவிக்குரிய யுத்தமாக இதை மாற்றணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு இந்த போராட்டம் கிடையாது. மாம்சத்தோட இரத்தத்தோடு இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் உலக பிரகாரமாக வாழும்போது நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்லி மாம்சத்தோட ரத்தத்தோட சண்டை போடுறோம். ஆனால் ஆவிக்குரிய யுத்தமாக இதை மாற்றினீங்கன்னா இந்த சண்டையை அவர்கிட்ட விட்டுட்டு நம்ம தேவ சமூகத்தில் இருப்போம், தேவ பிரசன்னத்தில் இருப்போம். கழுகு கீழே வந்து பாம்பை தரையில் வச்சு சண்டை போட்டுச்சுன்னா இந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணும்? தன்னுடைய தரையில் தன்னுடைய சரீரத்தை ஊன்றி அது அந்த கழுகை அப்படியே ஒரு சுற்றி நெருக்கி அது அப்படியே அந்த கழுகை சாகடிச்சிடும். கழுகு ஞானமாக பூமியில் இருந்தால் தான் நீ தரையினுடைய பலத்தோடு என்கிட்ட மோதுவ, என்ன நீ சாகடிப்ப. ஆனால் நான் தரையில் வச்சு உன்னை சாகடிக்க மாட்டேன்னு அழகாக கொத்திட்டு வானத்துக்கு பறந்துடும். இது ஆகாயத்துக்கு போயிருச்சுன்னா பாம்புக்கு வீரியம் குறைஞ்சிரும். பாம்பால் தரையில் தன்னுடைய வாளை வச்சு ஊன்றுனாதான் அது பலத்தினால தன்னுடைய சரீரத்தை வச்சு சுத்த முடியும். ஆகாயத்துக்கு போயாச்சுன்னா அதுக்கு பலன் இல்லைல்ல. அப்படின்னா கழுகு அந்த இடத்துல வச்சே அதை கொத்த ஆரம்பிச்சிடும், ஆகாயத்தில் சாகடிக்கும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய யுத்தத்தை தரையில் வச்சு மோதாதீங்க, ஆகாயத்துக்கு கொண்டு போக கற்றுக்கொள்ளுங்கள். நான் வரேன், உன்னை எங்கே மீட் பண்ணணுமோ அங்கே மீட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் ஜெப அறையிலே அந்த பிரச்சனையை கொண்டு போங்கள். உங்கள் ஜெப அறையிலே அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்துங்கள். நீங்கள் அங்கே வச்சு இயேசுவின் நாமத்தினால உன் வீரியத்தை நான் குறைக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தை புரிஞ்சிக்காம நிறையா பேர் மாம்சத்தோட ரத்தத்தோட நம்ம போராடி தோற்று போகிறோம். மாம்சத்தோட ரத்தத்தோட போராடினீங்கன்னா அந்த மாம்சமும் ரத்தமும் நம்மளை மேற்கொண்டுரும். ஆவிக்குரியவங்கள மாம்சமும் ரத்தமும் மாம்சத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா அது மேற்கொண்டுரும், ஏன்னா அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. அப்போனா நம்ம ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள நீங்கள் அவைகளை வானத்துக்கு கொண்டு போங்க. அவைகளை பூமியில் வச்சு நீங்கள் சண்டை போடாதீங்க, நீங்கள் அவைகளை ஆவிக்குரிய சூழ்நிலைக்கு கொண்டு போங்க. நான் இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடாய்த்திருந்த நேரத்தில் இந்த அமலேக்கியன் வந்தான். அமலேக்கியன் மாம்சத்துக்குரியவன். இவன் ஏசாவின் சந்ததி. எப்போதுமே மாம்சத்தோடே சண்டை போடுவான். இவனுடைய டார்கெட் எல்லாம் ஆவிக்குரியவன். பாருங்க, எகிப்துல இருக்கிற வரைக்கும் இவன் சண்டை போடலை. அவங்க ஏன்னா எகிப்து அவன் அடிமைத்தனத்தில் வச்சிருந்தான்ல, எகிப்தை விட்டு இவங்க கானானுக்கு போகிற வழியில் வந்த உடனே இவன் வந்துட்டான். விடாய்த்திருந்த நேரத்தில் பின் வழியாய் வந்து சிலரை கொன்று போடுகிறான். அப்போ உடனே மோசே பார்க்குறாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் இதை செய்ய போகிறதில்ல. யோசுவா கொஞ்ச நேரம் கீழே நில்லுப்பா, பார்த்துக்கலாம், நான் மேலே போகிறேன். பாருங்க, அமலேக்கியனை தரையில் வச்சு சண்டை போடலை, இவனும் பக்கத்தில் ஆரோனியும் ஊரியும் கூட்டிக்கிட்டு மலையின் உச்சிக்கு போகிறார் இந்த மோசே. வேதத்தில் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில்
நம்ம படிக்கிறோம். 8, 9, 10 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்ல, சண்டை வந்தோடனே மோசே யோசுவாவை அனுப்பிச்சிட்டு மலையில போய் பதுங்கிக்கிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு நினைப்பார்ல. யுத்தம் அங்கதான். கீழே பெயரளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக யோசுவாவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அங்க மேட்ரு எங்க தெரியுமா? மலைக்கு மேலே தான். மலைக்கு மேலே நான் உன்னை பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உங்களோடு கூட வருகிற எந்த பிரச்சனையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் சந்திக்க வேண்டிய இடத்துல உன்னை சந்திச்சிடறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போனால் சத்ரு நினைப்பான், மோசே பயந்துட்டாரு, மோசே மலைக்கு மேலே போயிட்டாரு. இல்லை, அங்கே வச்சு உன்னை நான் சந்திக்கிறேன், அங்கே வச்சு உன்னை நான் மேற்கொள்கிறேன். என்ன நடந்தது? மலைக்கு மேலே மோசே கையை உயர்த்தி இருந்தா இங்கே கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். கையை தாழ விடும்போது அங்கே அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க. பக்கத்தில் ஆரோனும் ஊரும் 2 பேரும் ஒரு கல்லை போட்டு மோசையை உட்கார வச்சு கையை தாங்கி பிடிச்சாங்களாம். இந்த கையை தாங்கி பிடிக்க இஸ்ரவேல் ஜனம் ஜெயிக்கிறார்கள். அமலேக்கன் தோற்று போகிறான். மேலே கை உயர்த்துகிற மோசேக்கும் கீழே தோற்று போகிற அமலேக்கனுக்கும் ஒரு லிங்க் இருக்குல்ல. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். நீங்கள் ஒரு கதவை அடைச்சிட்டு உள்ளே போய் ஜோம் பண்ணிங்கன்னா அங்கே வெளியில் ஏதோ ஒன்று நடக்கும். ஜபத்தை விட்டுறாதீங்க. ஐயா ஜோமன பிரச்சனை பெருசாக வருதே, அதுக்கு தான் அவன் பிரச்சனையை கொடுக்குறான். நீ ஜோம் பண்ணும் போது பிரச்சனையை பெருசாக பார்த்தா ஜபத்தை விட்டுருவீங்கன்னு தானே அவன் போராடுறான். அதுக்காக ஜபத்தை விட்டுடலாமா? இன்னொரு உதாரணம், எஸ்தர் ராஜாத்தி அங்கே உள்ளே போய் கதவை பூட்டிட்டு நானும் என் தாதிமாரும் 3 நாள் உபவாசம் இருக்கிறோம். என்ன நினச்சிருப்பான் தெரியுமா? இந்த ஆமான் மற்ற ஜனங்கள்லாம் பாரு, யுத்தம் வந்தோடனே பிரச்சனை வந்தோடனே போய் பயந்து கதவை பூட்டிக்கிட்டா, உள்ளே போய் பதுங்கிக்கிட்டா. பதுங்குவதற்கு அல்ல, பாய்வதற்கு. பதுங்கிறது தேவ சமூகத்தில் பலனை அடைவதற்கு. அவள் ஜெயித்த இடம் எது தெரியுமா? அந்த கதவை பூட்டிட்டு உள்ளே போய் ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ண. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த யுத்தம் சாதாரணமானதல்ல. இந்த அமலேக்கியன் மாம்சத்துக்குரியவன், இவன் ஆவிக்குரியவர்களோடு சண்டை போடுவான். அப்போ இவனை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தனி இடம், தனி அறை, மலை உச்சி, இதுதான் தேவ ஜனத்தினுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ண வேண்டிய இடம். பிரியமானவர்களே, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானது அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக அது தேவ பலனாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்கு அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் எந்த பெரிய பர்வதமும் ஒன்றுமில்லாமல் போகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறையா போராட்டங்களை பார்த்தோன்னே எங்கள் ஜபங்களும் உபவாசங்களும் குறைகிறதே. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து நாங்கள் தனித்து ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் காத்திருந்து இவைகளை மலையின் உச்சியிலே ஜெயிக்கக்கூடிய, கதவை அடைத்து விட்டு உபவாசத்தோடு ஜெயிக்கக்கூடிய அந்த கிருபையை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற முடிய பிள்ளைங்க ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யட்டும். ஆவிக்குரிய யுத்தத்தை ஆண்டவரே தேவ சமூகத்திலே செய்து ஆண்டவரே அந்த ஆவி மண்டலங்களிலே அவைகளை ஒன்றுமில்லாமல் நிக்கிரகம் செய்ய கிருபை தாரும். உடைய பிள்ளைகளோடு போராடுகிற எந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகட்டும். அது சமபூமி ஆகட்டும். பெரிய பர்வதம் தோற்று போகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வெற்றிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10:4. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீண்டும் சந்திப்போம். God bless you. பிரியமானவர்களே, 1 இயரில் பைபிள் படித்து முடிக்கிற காரியம் போன வருஷம் நான் செய்ய முடியல, நடுவில் விட்டுட்டேன்னா இந்த வருஷம் திரும்ப ஜாயின் பண்ணுங்கள். உடனடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை படித்து முடிச்சோன்னே நீங்கள் போல் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் என்னுடைய பிள்ளைகளே, நான் இன்னொரு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களோ, காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை படிக்கலாமா? இந்த வருஷம் 2 தடவை படிக்க பிளான் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஒரு தடவைக்கே ட்ரை பண்ணுறேன், முடியலையே பிரதர் அப்படின்றீங்களா? 2 முறை முயற்சி பண்ணுங்கள். கஷ்டன்றவங்க ஒரு தடவையாவது படிச்சிருங்க. நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆயுசு காலத்தில் நம்ம எப்படி ஒரு 100 தடவையாவது பைபிளை படித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம்.
கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதிரி ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்நாடகாலையும் வட இந்தியாவில் ஒரிசாவிலையும் 2 சர்ச்சஸ் கட்டி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏவப்பட்டால் அதற்கு கொடுத்து உதவலாம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவர்கள் எனக்கு தேவை. கிட்டத்தட்ட எங்களுக்கு 500 பேர் தேவை. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவநாம மகிமைக்காக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்.